இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து நிறையா வந்து நம்ம வந்து சேனல் வந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அந்த ஸ்கேல் வந்து எப்படிலாம் பயன்படுத்தி எப்படிலாம் ஈஸியாக கட்டிங் பண்ணலான்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் தெளிவாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேத்துக்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்குது. அதாவது ஸ்கேல் மூலியமாக இருக்கிறத விட மற்ற சந்தேகங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆம்குலன் பெருசாக வந்துடுது, சின்னதாக வந்துடுது, அது எப்படி வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியல, பெருசாக வந்துடுது அப்படின்னு சொல்லி நிறையா பிரச்சனைகள் வந்து இருக்குது. அது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா தெளிவாக நான் சொல்கிறேன். ஆம்கோலுங்கிறது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து என்ன இருக்குதோ அளவில் அந்த அளவு வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து வேறு லெவலில் வரும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் வரும், டைட்டு வரும், ரெண்டாவது ஷோல்டர் வந்து இறங்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த சேனல் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்கேலை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறாங்க. பாருங்கள், எல்லா சைஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி தான் இந்த ஸ்கேலை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வெட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டேப்பே நான் இதில் செட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அழகாக வெட்டலாம். அதேமாதிரி ஆம்கோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பு கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஆம்கோல் உங்களோட ஆம்கோல் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் அப்படியே வந்து அளவு பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா போதும். நான் கட்டிங்கில் வந்து எப்படிலாம் பண்ணணுங்கிறது நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக் ப்ரீமியம் குவாலிட்டியில் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு பளபளப்பாக இருக்கும். இதில் பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இது எதுவுமே போகாது, நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. எதுவுமே போகாது, பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறேன். எதுவுமே போகாது, நல்லா திக்னஸாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சரிங்களா? ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நெக் டிசைன், அதாவது நெக் வந்து டிஃப்ரெண்ட்டாக வெட்டுற மாதிரி இந்த ஸ்கேல் வந்து நம்ம சேனலில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவும் ப்ராசஸிங்கில் இருக்குது. அது வந்தோன்னா அதையும் நான் போடுறேன். வாங்கி நல்லா பயன்பெறுங்க. செம்மையாக வேறு லெவல் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆகணும்னா போடுறேன், தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த ஸ்கேலை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து நான் வீடியோ வந்து சொல்கிறேன், பார்த்துங்க எப்படி கட்டிங் பண்ணுறதுங்க பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி வருது, உடஞ்சிராதா அப்படிங்கிற டவுட் சந்தேகங்கள் இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கார்ட்போர்ட் அட்டைன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், வளையாது, உடையாது, உறுதியாக இருக்குது. இந்த பேக்கிங்காகவே நான் தனியாக வந்து நல்லா செலவு பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இதில் வச்சு தான் நான் பேக்கிங் பண்ணி பக்காவாக பாருங்கள் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன். இது வந்து கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருவேன். உங்களுக்கு எந்த விதமான டேமேஜுங்கிறது இது வரைக்கும் வந்ததாகவே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் மாடியில் 2வது மாடியிலேருந்து மேலே தூக்கி போட்டோட செக் பண்ணி பார்த்தேன், எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை. ஏன்னா கொரியர் அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போடுவாங்க. இது உடஞ்சிருமோன்னு ஒரு சிலர் பயப்படுவீங்க. உடஞ்சிருமோனோ உடையத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா? இது வந்து அழகாக பாருங்கள், இப்படி வந்து நான் பேக்கிங் பண்ணிடுவேன். வேறு உங்களுக்கு காட்டுறேன். இது உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? மேலெல்லாம் ஸ்கேல் வச்சு பக்கா வந்து பேக்கிங் பண்ணிடுவேன். உடையத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. கேஷ் ஆன் டெலிவரிங்கிறது கிடையாது. ஒன்லி ஜிபே பேமெண்ட் மட்டும்தான். ஜிபே பேமெண்ட் தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா, கேஷ் ஆன் டெலிவரிக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. சரிங்களா? இது என்னோட சொந்த தயாரிப்பு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து கட்டிங் பண்ணலாங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தேவையில்லைங்க வாங்கிங்க. நான் அதாவது மேலே வந்து வீடியோக்கு மேலே உங்களோட நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து வாங்கி தேவையில்லைங்க கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து 2 கலர் வருது, பிளாக் இருக்குது, ஒயிட் வருது. ரெண்டுமே வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து எல்லா சைஸுமே வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஒரு சிலது வந்து டவுட்டுகள் இருக்குது, சந்தேகம் இருக்குது. நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்க அதுக்கு வந்து நான் வீடியோ நான் போடுறேன். இப்போ வந்து பாருங்கள், 46 சைஸு நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிறாங்க. அண்ணா எனக்கு வந்து 46 சைஸ் இந்த ஸ்கேலை வச்சு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்காக தான். இதுலேயே வந்து நிறைய விஷயம் வந்து எல்லா சைஸ்க்கும் உண்டாகின மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் என்ன சைஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணலாம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ ஈஸியாக சூப்பராக கட்டிங் வந்து பண்ணலாங்கிறது பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தவித பயமும் தேவையில்லை. தில்லாக பக்காவாக வெட்டலாம். ஃபிட்டிங் வேறு லெவலில் வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 1.5 மீட்டரில் நான் வந்து ஒரு 2x2 எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இதில் தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 46க்கு இந்த 1.5 மீட்டர் இருந்தால் மட்டும்தான் கட்டிங் பண்ண முடியும். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஸ்கேலை வச்சு லைட்டாக இந்த பிசுறு கீழே வரும், அதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணி இது 2x2 தான் வெட்டுறோம். 1.5 இன்ச்சு கீழே விட்டுக்குங்க. இப்போ முடிஞ்சுது. சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ ஹைட்டு வந்து பாருங்கள், இது வந்து 46 சைஸ்க்கு உண்டான மெஷர்மெண்ட்டில் நான் வெட்டுறேன். இங்கே பாருங்கள், 15 வைக்கிறேன். அதாவது ஹைட் வந்து 14 இன்ச்சு ஃபினிஷிங் வர மாதிரி வைக்கிறேன். அப்போ 1/2 இன்ச்சு மேலே போயிடும். அப்போ 15 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஹைட் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 46 சைஸ்க்கு உண்டானது. இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வந்து போட்டுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், ஷோல்டர் வந்து இவங்களுக்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டவுட் சந்தேகங்கள் இருக்கலாம். இப்போ தனியாக அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சு உங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த ஷோல்டர் எதனாலாம் இறங்குதுங்கிறது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துங்க. ஏன்னா ரொம்ப லாங்காக போயிடும். இப்போ இவங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது கணக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நெக்கு வந்து எவ்வளோ வைக்க போகிறீங்க பேக்கில் அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக வந்து தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. இப்போ கஸ்டமரே உங்கள்கிட்ட வந்து கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு நீங்கள் தைச்சிக்கிட்டாலும் சரி, நீங்கள் பேக்கு கழுத்து எவ்வளோ வைக்கிறீங்க, 6, 8, 9, 10 அதை நீங்கள் கணக்கு பண்ணி தான் ஷோல்டரே கணக்கு வரும். சில பேருக்கு ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறது கணக்கு தெரியாமலே குழப்பத்திலே இருப்பீங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன். 17 இன்ச்சு ஷோல்டருக்கு. சரிங்களா?
டோட்டலாக 17 இன்ச் இருக்குது. இப்போ 17 இன்ச்சில் வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா இவங்களோட நெக்கு பிரகாரம் நெக்கு எவ்வளோ கேட்டிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு குழப்பம் வந்துடாமல் இருக்கும். அப்படி தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் பாட்டு 17 இருக்குன்னா அதில் 2 கழிக்கலாம் 3 கழிக்கலாம் கூட சொல்லி வச்சிங்கன்னா கட் பண்ணி தைச்சிருங்க, ஷோல்டர் இறங்கும். சரிங்களா? அந்த மாதிரி மெயின் வந்து கழுத்தை கணக்கு பண்ணி தான் ஷோல்டர் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இவங்க வந்து எவ்வளோ கேட்டுருக்கிறான்னு கேட்டிங்கன்னா நான் எவ்வளோ லோ வைக்கணுமோ வச்சு கொடுங்கன்ட்டாங்க. சரிங்களா? நான் இவங்களுக்கு வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வைக்கிறேன். 1/2 இன்ச்சு மேலே போயிடும். இது பாருங்க 10 இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது பாருங்க இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இவங்களுக்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து பாருங்கள் 12 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே பாருங்கள் 6 இருக்குங்களா? இப்படி கோடு போட்டுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த இடத்துல கரெக்டாக 12 வச்சு மார்க் பண்ணிங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன், அப்போ தான் புரியும். 12 வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46 சைஸ்க்கு உண்டான பாடி மெஷர்மெண்ட்டு அப்பர் செஸ்ட்டு அவ்வளோ இருக்குது. சரிங்களா? இங்கே வர 46 இருக்குது. உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன். இப்போ 46ல் பாதி பார்த்தீங்கன்னா 23 வரும். 23ல் பாதி பார்த்தீங்கன்னா 11 வரும். சரிங்களா? அந்த 11 இன்ச்சு தான் வந்து இவங்களுக்கு அப்பர் செஸ்ட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ 11.5ல் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து இங்கே தான் உங்களுக்கு தேவை. சரிங்களா? சைடில் ஒரு 1 இன்ச்சு துணி விடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11.5 1 இன்ச்சு சேர்த்திங்கன்னா 13 இன்ச்சு வருது. இந்த 13 இன்ச்சை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த 13 இன்ச்சு அப்படியே என்ன பண்ணுங்கள், கீழே அப்படியே கொண்டு வாங்க. ஒரு 12ஓட வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இவங்களுக்கு வந்து இடுப்பு வந்து 38 இருக்குது. இந்த இடுப்பு வந்து மேக்ஸிமம் என்ன ஆகுனா, ஒரு சிலருக்கு வந்து வயிறு வந்து கொஞ்சம் பெருசும் சிறுசும் டிஃப்ரெண்ட் வரும். ஒரு சிலர் ஸ்லிம்மாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டு மாறும். இது வந்து மேக்ஸிமம் ஓரளவுக்கு செட் ஆகிடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வந்து மேக்ஸிமம் வச்சுங்க. இல்லை இதே விட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வேணுங்கிற அளவுக்கு தேவையான பிடிச்சிக்கலாம். சின்னதாக போயிடுச்சா சிக்கலாகிடும். அதனால் வந்து இதே மெஷர்மெண்ட் வச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் வரும். அதனால் எப்போவுமே இதை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண தேவையில்லை. இங்கே என்ன வைக்கிறீங்களோ இங்கே வந்து 1/2 இன்ச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா போது, ஏன்னா குழப்பிட்டு இருக்க தேவையில்லை. அதுக்காக சொல்ல வரேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 13 இங்கே பாருங்கள் 12 ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் டிஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் இந்த ஸ்கேலை இப்படி எடுத்துக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடுங்க. இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா, அதுக்கு நேராக வந்து பாருங்க இப்படி ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிங்க. இந்த பாருங்கள் லைட்டாக தள்ளி வச்சு 1 இன்ச்சு தான் வந்து நம்ம வந்து துணி எக்ஸ்ட்ரா விடுந்துறீங்களா, இது இந்த மாதிரி கோடு போட்டுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஆம்கோல் வந்து பிரச்சனைகள் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. இங்கே பாருங்கள் இந்த ஸ்கேலை எடுத்துக்கங்க. இங்கே பாருங்கள் 1 2 3 லைனாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த குழப்பமே இருக்காது. இப்படியே வைங்க. சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் மேலே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இன்ச்சு வருது. சரிங்களா? இப்போ வந்து 12 இன்ச்சு வந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது இந்த மெஷர்மெண்ட் பாருங்கள் 12 இருக்குது பார்த்தீங்களா? 12னா இங்கே வந்து 1 இன்ச்சு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க 12ல் 1.5 போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து 10 இன்ச்சு வரும். சரிங்களா? 10 வரும்போது என்ன ஆகுனா ஆம்கோல் நமக்கு அதே டபுளாக கணக்கு போட்டுக்கலாம். 10னா 21 அந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள் அப்படியே நீங்கள் மேலே ஏற்றுங்க. இங்கே பாருங்கள் இப்படி மேலே ஏற்றுனீங்கன்னா ஆம்கோலோட சுற்றளவு கம்மியாகும். கீழே இறக்குனீங்கன்னா ஆம்கோலோட சுற்றளவு அதாவது அதிகமாகும். இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வைக்கலாம் என்ன ஏதுங்கிறது நீங்கள் இப்படி தான் கனெக்ட் பண்ணணுமே தவிர, நீங்கள் வந்து இந்த பாருங்கள் இது 6 இன்ச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, இப்போ இந்த லோர் நெக் வைக்கிறனால என்ன ஆகும், ஷோல்டர் இங்கே வந்துருச்சு. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஷோல்டர் இங்கே இருக்குது. இப்போ இல்லை மேலே வந்ததுன்னா ஷோல்டர் இங்கே கொஞ்சம் அதிகம் வைக்கணும். அப்போ தான் வந்து பேக்கில் வந்து டைட் வராமல் இருக்கும். ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இல்லைனா ஷோல்டர் பேக்கில் வந்து பிடிக்கும், சரி வராது. மேலே லோர் கழுத்து மேலே போக கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு கம்மி, அதாவது அதிகம் பண்ணணும். அதனால் இந்த நெக்குக்கு இது கரெக்டாக செட் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வைக்கணும். இந்த 7 இன்ச்சு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் குழப்ப தேவையில்லை, அதாவது குழம்பிக்க தேவையில்லை. ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஆம்கோல் எவ்வளோ வரணும் அப்படிங்கிற நீங்கள் வந்து இப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அழகாக பாருங்கள் இப்படியே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் வெட்டுறது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தான் வெட்டணும். நம்ம மார்க் பண்ணி வந்துறீங்களா, அந்த இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி பாருங்கள் இப்படி மார்க் பண்ணி இப்படி வெட்டிக்கிங்க. சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள் இது இந்த 1/2 இன்ச்சு மேலே விட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இன்ச்சு வந்து வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்து 11 இன்ச்சு வந்திருக்குது அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த 1 இன்ச்சு கழிச்சிட்டிங்கன்னா 10 இன்ச்சு ஆச்சு. சரிங்களா?
10 10 20. அதாவது இவங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து 20 இருந்தது அப்படின்னா 20 வச்சுக்கலாம். இல்லை 18 இருக்குது அப்படின்னா அப்படி மேலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஏற்றிக்கலாம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மெஷர்மெண்ட் எடுத்த பிரகாரம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஷூராக வந்து கரெக்டாக வந்து 10 அதாவது 20 இன்ச்சு இருக்குது. 20 இன்ச்சு இருக்கிறனால நீங்கள் இதே வச்சுக்கலாம். அதாவது இவங்களுடைய அளவுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன், அவங்களுடைய ப்ளவுஸ் அளவு தான் இப்போ வந்து நான் வந்து வீடியோவாக நான் போடுறேன். சரிங்களா? அவங்களோட ஆம்கோல் வந்து இவ்வளோ தான் இருக்குது. கையும் நல்லா பல்காக தான் இருக்குது. கை நார்மலாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து மாறும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை பெருசு வரும், சின்னது வரும், அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து சின்னது வேணால் மேலே வைத்திக்கலாம், கீழே இறக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிடலாம். இந்த நெக்கை நீங்கள் கணக்கு பண்ணி தான் ஷோல்டர் வரும். ஷோல்டரை கணக்கு பண்ணி தான் நீங்கள் ஆம்கோல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது பாருங்கள் 11 இன்ச்சு இங்கே வந்துருச்சு. சரிங்களா? 1.5 இன்ச்சு போயிடும், 10 இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த ஷோல்டர் வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்க, சின்னதாக பார்த்தீங்கன்னா சின்ன ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கணக்கு பண்ணிங்க. இவங்க எவ்வளோ வேணா வைங்க அப்படின்ட்டாங்க. நான் பாருங்கள் ஒரு 1.25 இன்ச்சு வைக்கிறேன். இங்கே பாருங்க கரெக்டாக 2 வருதுங்களா? இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். சின்ன ஷோல்டரோட வைங்கன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்க கரெக்டாக வந்து நான் இப்படி வந்து மார்க் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல நம்ம பாருங்கள் ஒரு கோடு பாக்ஸ் மாதிரி இப்படி போட்டுக்குங்க. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஸ்கேல் எடுத்துக்கங்க. இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி வைங்க. அப்படியே அழகாக அப்படி மார்க் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். முடிஞ்சுங்களா? அங்கே பாருங்க இப்படி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு பாருங்க இப்படியே மார்க் பண்ணுறீங்க, அப்படியே எடுக்கிறீங்க. இதை மார்க் பண்ணிவிட்டு அழகாக அப்படி வந்துடுங்க. ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு. இது கொஞ்சம் நான் இது பண்ணி தான் சொன்னேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதை மார்க் பண்ணிட்டு இதை டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து வேலையை சீக்கிரமாக முடிச்சிடலாம். நான் சொல்கிறது கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லுங்க, ஸ்லோவாக வந்து சொல்லித்தரேன். இல்லைனா இன்னும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு நான் வந்து பண்ணிடுவேன். உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால சொல்லி புரிய வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி கட் பண்ணிங்க. பாருங்க இப்போ இது வந்து கோட்டுக்கு பாருங்க வெளியில் 1/4 இன்ச்சு தள்ளி அழகாக வெட்டுங்க. இப்போ நம்ம வெட்டிட்டோம். இப்போ வந்து பாருங்கள் கையோட வந்து நீங்கள் கழுத்து வெட்டுறதுனால வெட்டிக்கலாம், இல்லை நான் அப்புறமா வெட்டிக்கிறதுனால வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து அப்புறமா வெட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல கையோட அர்க்காத்து ஒன்று போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ உங்கள் ஸ்ட்ரெயிட் கட்டிங் வேணால் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டுங்க, கிராஸ் கட்டிங் வேணால் கிராஸ் கட்டிங் போட்டுங்க. இவங்களுக்கு கிராஸ் கட்டிங்கிறது பாருங்கள் இப்படி தான் கிராஸ் கட்டிங்கிறது இப்படி தான் போடணும். சரிங்களா? ஒரு சிலர் வந்து குழப்பமாயிடுறீங்க. இப்படி பாருங்கள் இப்படி தான் வந்து போடணும். ஸ்ட்ரெயிட் கட்டிங்கிறது இது. சரிங்களா? கிராஸ் கட்டிங் கண்டிப்பாக 1.5 மீட்ரு துணி தேவைப்படும். இப்படி பாருங்கள் அழகாக இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்படி பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் கட்டிங்கும் ஸ்ட்ரெயிட் கட்டிங் என்னென்னா ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லேருந்து துணி வந்து இழுத்துக்கிட்டு ஃப்ரண்டில் வந்து வருது, முன்பக்கம் இழுத்துட்டு வருது, பேக்கில் தூக்குதுன்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் கிராஸ் கட்டிங் போட்டுங்க, கரெக்டாக வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனை வராது. அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் மாற்றுங்க. அப்படி இன்னும் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நான் அதையும் சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்டில் வந்து அந்த டாட்டு வருது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வராது. பாருங்கள் அழகாக அப்படி வந்து மார்க் பண்ணிங்க. இப்போ லைட்டாக பாருங்கள் 3/4 இன்ச் தள்ளி வச்சு ஒரு கோடு போட்டுங்க. இந்த இடத்துல வந்து கோடு போட்டுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கோடு போட்டுங்க. இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து இங்கே ஒரு 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி பாருங்கள் அப்படி மார்க் பண்ணிங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்களா, இங்கேயும் வந்து கரெக்டாக பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்கேலை வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த 3/4 இன்ச்சு எல்லாத்துக்கும் வெட்டணுமா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வெட்டணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு சிலர் செட் ஆகிடும், அவங்க விட்டுடலாம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து இறங்குற மாதிரி வந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு எடுத்திங்கன்னா ஃபிட்டிங் வந்து வரும். இந்த கழுத்து வந்து இப்படி இழுத்து பிடிக்கும்போது என்ன ஆகுனா ஷோல்டர் வந்து இறங்க விடாது. அதனால் வந்து 3/4 இன்ச்சு வந்து நீங்கள் வந்து வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. நீங்கள் 1/2 இன்ச்சோட வெட்டலாம். ஓகேங்களா? பாருங்க நான் வந்து 3/4 இன்ச்சு கணக்கு பண்ணி இப்படி கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா இது என்னோட ஃபார்முலா. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபிட்டிங் செம்மையாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதை தான் வந்து நான் எல்லாத்துக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நெக் வந்து இவங்களுக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து எவ்வளோ கட்டுருக்காங்கன்னா 6 இன்ச்சு தான் கட்டுருக்காங்க. பாருங்க 6 இன்ச்சு வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து பாருங்கள், இவங்களுக்கு வந்து இந்த மெயின் டாட்டோட இது வந்து பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து கனெக்ட் பண்ணுங்கள். அதாவது 4.25 இன்ச்சு வச்சு நீங்கள் இப்படி மார்க் பண்ணிங்க ஒரு மார்க்கு. இப்போ இவங்களோட ஹைட் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வரும். இங்கே பாருங்கள், மேலேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா 1/2 இன்ச்சு விட்டுட்டோம்னா இங்கே பாருங்கள் 14 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிங்க. இப்போ இந்த சென்டர் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் வரும். இங்கே பாருங்கள், கரெக்டாக 1/2 இன்ச்சு போயிடுச்சுன்னா இங்கே பாருங்கள் 10 இன்ச்சில் வருது. சரிங்களா? இவங்களுக்கு வந்து 10 இன்ச்சு தான் இந்த சென்டர் வந்து வரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சரிங்களா? கரெக்டாக வந்து இங்கே உட்காந்துருச்சு. இப்போ வந்து பாருங்கள், இவங்களுக்கு இந்த இடம் இந்த பார்த்தீங்களா, இங்கே வந்துருச்சு. உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து 4.25 சென்டர் வந்துருச்சு. ஹைட்டு பாருங்கள் 14 இன்ச்சு வந்துருச்சு. இந்த 3 இன்ச்சில் தான் நீங்கள் மார்க் பண்ணுவோம். இந்த 1லேருந்து 3 கிட்ட இப்படி நிறுத்திங்க. 1 வருது பார்த்தீங்களா, இங்கேருந்து இப்படி நிறுத்திங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 1லேருந்து அப்படியே மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துலையும் அதே மாதிரி நீங்கள் 1லேருந்து இப்படி மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நிற்கும். இது 50 சைஸ் வரையுமே இவ்வளோதான் வரும். நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் குறைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ 50 சைஸ் 60 சைஸ்லாம் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக வந்து டிஃப்ரெண்ட் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மார்க் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடம் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். எல்லா சைஸுமே கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வராமல் இந்த ஸ்கேல் வந்து இங்கே வந்துடும். அதாவது இப்படி வந்தது அப்படின்னா இப்படி வந்துடும். ஒரு சில சைஸ்க்கு நான் சொல்ல வரேன். ஒரு சில ஷோல்டர் வந்து எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு வந்து இங்கே வரும்போது என்ன பண்ணோம்னா, இந்த இடத்த வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிட்டிங்கன்னா அந்த இடம் கரெக்டாக வந்து வந்துடும். அப்போ நீங்கள் அப்படி மார்க் பண்ணிக்கலாம். புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? அதாவது நான் அந்த மாதிரி வரத்துக்கு தான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் எப்படிலாம் கட்டிங் பண்ணுறீங்க எனக்கு தெரியாது. அதனால் சொல்கிறேன். ஷோல்டர் வந்து நீங்கள் எவ்வளோ வச்சு கட் பண்ணுறீங்கன்னு தெரியாது. அதனால் சொல்ல வரேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து போட் நெக் வெட்டுறீங்க, க்ளோஸ் நெக்லாம் வெட்டுறீங்கன்னா இந்த ஆம் கோல் இங்கே போயிடும். அப்போ எப்படி வரும் அப்படிங்கிற உங்கள் சந்தேகங்கள் இருக்கும். அதுக்காக வந்து இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து எப்போவுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த வந்து பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் நீங்கள் எப்போவுமே மாறாது. இது ரெண்டும் வச்சுக்கோங்க. இந்த இடம் மட்டும் நீங்கள் என்ன ஆகும்னா, இப்படி திருப்புற மாதிரி வரும், இப்படி திருப்புற மாதிரி வரும். இந்த சென்டரை பார்த்துட்டு இப்படி திருப்பி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. வெரி சிம்பிள். சரிங்களா? புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், இவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பாருங்கள், அதாவது யோக் ஒரு 2.5 இன்ச்சு தான் வைக்க போகுது. ஏன்னா இவங்களோட உடல் அமைப்பு அந்த மாதிரி 2.5 இன்ச்சு. சரிங்களா? இப்போ வந்து இவங்களுக்கு எவ்வளோ வைக்கலாம் இங்கே பாருங்கள். கரெக்டாக வந்து நல்லா பெருசாக தான் 1.25 இன்ச்சு தான் இவங்களுக்கு வச்சா கரெக்டாக வரும். இப்போ 1.25 இன்ச்சுங்கிறது கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கனெக்ட் பண்ணி இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல இந்த வெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், அப்படி மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். புரியுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், அவ்வளோதான். இதை எடுத்துடலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்படி மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்க பாருங்கள், இங்கேருந்து கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. வெரி சிம்பிள். பாருங்கள், இப்படியே போயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ வந்து பாருங்கள், நெக்கு வந்து பாருங்கள் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ இவங்களோட வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் வந்து பாருங்கள் 10.5 வந்து உட்காந்துருக்குது. ஒரு சிலருக்கு வந்து உடல் அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறும். மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க காமிச்சிட்றேன், இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும். அப்போ இவங்களோட சென்டர் பாயிண்ட்டு 9.5 வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல வந்துடும். அதாவது உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் இது எல்லாமே மாறும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இல்லை அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, இது வந்து கரெக்டாக இருக்குது. இவங்களோட உடல் அமைப்புக்கு இப்படி தான் வைக்கணும். சரிங்களா? கம்மியாக இருந்தாங்க, நார்மலாக இருக்கிறாங்கன்னா மேலே ஏறும். சரிங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். இது எல்லா சைஸுமே வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து மாறும். உங்கள்கிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ப்ளவுஸ் கட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த சென்டர் எங்கே இருக்குது, இந்த இருக்குது பார்த்தீங்களா, டாட் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் எங்கே இருக்குங்கிறது இப்படி பிடிச்சிங்க. பிடிச்சி இப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் வருதோ அதை கனெக்ட் பண்ணுங்கள். அந்த ஹைட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சென்டரை வந்து இங்கே வைங்க. வச்சு இப்படி வச்சு மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த பட்டி பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டி பக்கமும் எவ்வளோ வருது அதையும் கனெக்ட் பண்ணிங்க. அந்த சென்டர்லேருந்து இந்த பட்டி பக்கம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு இங்கே பாருங்கள், அதாவது இப்படி பாருங்கள், இப்படியும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இப்படியும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்படியும் நீங்கள் ஏற்றிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படியும் நகர்த்திக்கலாம். 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். இந்த ரெண்டும் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இந்த ஆம்கோல் கிட்ட
நீங்கள் இப்படி இப்படி திருப்பிக்கலாம், அவ்வளோதான். இது மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி திருப்பிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிங்கன்னா இந்த கரெக்டாக வந்து ஃபிட்டிங் வந்து வந்துடும். சேப் அவுட்டுங்கிறது வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து இதை கட்டிங் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இது வந்து அழகாக பாருங்கள் அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் கரெக்டாக கோட்டில் வெட்டிக்குங்க. ஃப்ரண்டில் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் கரெக்டாக வந்து கோட்டில் வெட்டிகிட்டே வந்து என்ன பண்ணுங்கள், இந்த இடம் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு அப்படி குடஞ்ச மாதிரி வெட்டிக்குங்க. அவ்வளோதான். இதை வந்து பாருங்கள் கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க வெட்டிக்குங்க. இந்த இடத்துல அர்க்காத்து ஒன்று இப்படி போட்டுங்க. இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து போட்டுங்க. இந்த ஆம்கோல் கவர் பாருங்கள் கரெக்டாக வந்து இதையும் வெட்டிக்குங்க. இதை வந்து வெட்டிக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம வந்து பேக் வந்து வெட்டிடலாம். இதையும் நம்ம வெட்டி காட்டுற பாருங்க எப்படி வந்து கழுத்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள். முடிஞ்சுங்களா? இங்கே பாருங்கள் அழகாக வந்துருச்சு. சரிங்களா? பேக்கு ஓகே. ஃப்ரண்ட்டு பாருங்கள் வெட்டி எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள். முடிஞ்சுங்களா? எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துங்க, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து வெட்ட போகிறோம். ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம எப்படி வெட்டுறதுங்கிறது பார்த்து தெரிஞ்சுங்க. இது எப்படி இருந்தாலும் ஜாயிண்ட் தான் வரும். அதனால் வந்து இப்போ சைடில் வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து 10 இன்ச்சு வந்து நமக்கு வந்து வேணும். 11 இன்ச்சு வச்சு நம்ம வெட்டணும். சரிங்களா? இப்படி பாருங்கள், இப்படி அழகாக மடிச்சுக்குங்க. இப்போ நீங்கள் இப்படி லைட்டாக வச்சு விட செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க கரெக்டாக அப்படி வந்து போட்டுக்குங்க. இப்படி மார்க் பண்ணிங்க. ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபால்சன் பண்ணுறீங்களா இல்லை எப்படி சொல்கிறது, உங்கள் எம்மிங் வந்து வைக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா லைனிங் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி கோடு போட்டுங்க. நீங்கள் வந்து எம்மிங் பண்ணி தைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி பால்சனுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சாதா ப்ளவுஸ் வந்து துணி பத்தலாம் அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை நான் மடிச்சு தைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கோடு போட்டுங்க. நான் மடிச்சு தைக்கிற மாதிரி அவங்க கோடு போட்டு காட்டுறேன். இப்போ இவங்களோட ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 8 இன்ச்சு கேட்டுருக்காங்க. சரிங்களா? 8 இன்ச்சு கேட்டுருக்காங்க. நான் 8.5 வைக்கிறேன். 1/2 இன்ச்சுங்கே போயிடும். அப்படியே ஆப்போசிட்டில் 8.5 இன்ச்சு வைங்க. 8.5 இன்ச்சு வச்சிங்கன்னா பாருங்கள் இது பாருங்கள் இப்படி வருதுங்களா? இப்போ வந்து இது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 3.5 இன்ச்சு வந்து நீங்கள் வச்சு மார்க் பண்ணிங்க. சரிங்களா? 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த ஸ்கேலை எடுத்துங்க. ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள் 1 இருக்குது பார்த்தீங்களா? அந்த 1 வந்து இப்படி வைங்க. ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருங்க. இப்படி வந்து கையை வெட்டி பழகிருப்பீங்க. இதுதான் ரூல்ஸ் பிரகாரம். இப்படி வெட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கையே செட் ஆகும். இங்கே பாருங்கள் இங்கே வச்சுட்டிங்களா பாருங்கள் அழகாக செட் ஆகிருக்குது. இப்படி நீங்கள் வெட்டி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதாவது இப்படி தான் வெட்டி பழகிருப்பீங்க. நீங்கள் இங்கே பாருங்கள் இப்படி வந்து இப்படி வெட்டி பழகிருப்பீங்க. இந்த மெத்தடோட இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள் இந்த ஃபார்முலாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இவர் இங்கே வச்சிட்டிங்களா? இங்கே வச்சிட்டிங்க 11 இன்ச்சு நமக்கு தேவை. பாருங்கள் கரெக்டாக எட்ஜில் வந்து நின்றுச்சு. இங்கே பாருங்க கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க. அப்படியே என்ன பண்ணுங்கள் லைட்டாக அப்படி மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க லைட்டாக இப்படியே மார்க் பண்ணிங்க. இப்போ இவங்களோட ஓப்பன் அதாவது ஸ்லீவ்ஸ் ஓப்பன் வந்து இவங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச் இருக்குது. சுற்றளவு 16 இன்ச் இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து 8 அப்போ 1 இன்ச்சு நம்ம துணி விடுந்துங்களா அது கணக்கு பண்ணிங்கன்னா 9 இன்ச்சு இவங்களுக்கு வேணும். பாருங்க 9 இன்ச்சு வேணும். அப்போ பாருங்கள் கரெக்டாக இங்கே வந்து செட் ஆகிடுச்சு. புரியும் நினைக்கிறவங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ இது வந்து பாருங்கள் அழகாக இங்கே பாருங்கள் இப்படியே கட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணுங்க. துணி அதிகமாக இருந்தால் நீங்கள் இப்போ டபுளாவோட போட்டு வெட்டிக்கலாம். துணி பத்தாதனால இந்த மாதிரி நீ பண்ணணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வெட்டி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் அவ்வளோதான். இது ஒரு சைடு ஜாயிண்ட் வர மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, இது இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணுங்க அப்படியே இப்படி திருப்பி போட்டு இங்கே பாருங்க இப்படி போட்டுங்க. கரெக்டாக அப்படியே வெட்டிங்க.
இந்த இடத்துல கரெக்டாக பாருங்க, இப்படியே கரெக்டாக வெட்டிக்கிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து வச்சுருங்க. இந்த 1.5 இன்ச்சிலேருந்து கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள், கரெக்டாக பாருங்க இப்படியே அழகாக வெட்டிடுங்க. இந்த இடத்தையும் வந்து கரெக்டாக பாருங்கள் இப்படியே வெட்டி எடுத்துருங்க. ரொம்ப மேலே போகிறீங்க, 1 இன்ச்சுக்குள்ளே நிறுத்திடுங்க. அவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட் முன்பக்கம் இது இப்படி வச்சு வெட்டணும். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், யோக் பட்டி எவ்வளோ இருக்குங்கிறது இப்படி செக் பண்ணிங்க. கரெக்டாக 8 11 இன்ச்சு வருது. 11 இன்ச்சு வந்து யோக் பட்டி வந்து நீங்கள் வெட்டணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக 11 இன்ச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கே வருதுன்னு செக் பண்ணிங்க. பதினோரு இங்கே வருது. இவங்க ஹைட்டு வந்து எவ்வளோ வைக்கலான்னு கேட்டிங்கன்னா 5 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். சரிங்களா? 5 வச்சு மார்க் பண்ணிங்க. ஏன்னா வந்து 2 முக்கால் தான் வச்சோம் நம்ம. அவங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து இப்படி வெட்டிக்குங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு துணி தான் வந்திருக்குது, ஒரிஜினல் ஒன்று தான் வந்திருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடிஷ்னலாக வந்து இதே மாதிரி துணி வேறு கலர் இருந்ததுன்னா போடுங்க. மொத்தம் 3 துணி போடுங்க. சரிங்களா? இல்லைன்னா ஃபேண்ட் துணி ஒன்று போடுங்க. நல்லா திக்காக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக 3/4 இன்ச்சிலேருந்து கனெக்ட் பண்ணி இப்படி வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள் இந்த சந்தேகங்களை கேட்டுருக்குறாங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட ப்ளவுஸ் வந்து ஹைட்டு கேட்குறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஃப்ரண்டில் வந்து இப்படி மடியுதுண்ணா, இந்த மாதிரி மடிஞ்சிருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பேக்லலாம் ஹைட்டு கேட்டுருக்குறாங்க, வைக்கிறேன், ஃப்ரண்டில் இந்த மாதிரி மடியுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபார்முலா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வெட்டிட்டீங்க. சரிங்களா? இப்போ என்ன தேவையோ வெட்டிட்டீங்க. ஹைட்டும் கேட்குறாங்க, வச்சு வெட்டிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இப்போ நான் சொன்ன மெத்தடில் வெட்டிட்டீங்க. சரிங்களா? வெட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக பாருங்கள், இந்த 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இவர் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இவருங்க இப்படியே வெட்டிடுங்க. யோக் பட்டியை தான் வெட்டணும், நீங்கள் அதை வெட்டக்கூடாது. இப்படி வெட்டிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல அர்க்காத்து போட்டுருங்க. இது வந்து முன்பக்கம் வச்சிங்கன்னா அந்த ஹைட்டு வந்து குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வராது. சரிங்களா? இன்னமும் எனக்கு அந்த மாதிரி தான் வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு போகணும். எடுத்தோடனே அதிகமாக கொண்டு போகக்கூடாது. ஒரு 3/4 இன்ச்சு கொண்டு போனீங்கன்னா போதும். சரிங்களா? கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது வந்து பட்டி பக்கம் வைக்கணும். சரிங்களா? இது வந்து சைடு பக்கம். சரிங்களா? சைடு பக்கம் என்ன பண்ணுங்கள், லைட்டாக வந்து இப்படி வந்து மார்க் பண்ணி கிராஸாக அப்படி எடுத்துக்கணும். ஒரு சிலர் வந்து அப்படியோட விட்டுவிட கடைசியோடு வெட்டிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே வெட்டுறதுனால வெட்டிக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெட்டியாச்சு எல்லாமே. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வெட்டலாம். இப்போ நான் வந்து இது வந்து உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக பொறுமையாக சொன்னேன். சரிங்களா? இல்லைன்னா வெறும் 5 நிமிஷங்கிறது அதிகபட்சம். நான் கட்டிங் பண்ணேன்னா வெறும் இப்போ நான் வெட்டின மெத்தேடு வெறும் 5 நிமிஷங்கிறது அதிகபட்சம் தான். சீக்கிரமாக டக்குன்னு வெட்டலாம். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வந்து ஸ்கேல்லாம் தயாராகிட்டு இருக்குது. நெக்கு டிசைன் ஸ்கேல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் அதிகமாக வந்து எந்தளவுக்கு நீங்கள் தைக்கணும், எந்தளவுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுங்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்குது. பார்த்து தெரிஞ்சுங்க. நிறையா நீங்கள் கடை வைக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிற அளவுக்கு நான் வந்து வீடியோ போடுவேன், தெரிஞ்சுங்க. யாராவது கடை வச்சுருக்கீங்க, என்னோட கடை என்னன்னா நல்லா டெவலப் பண்ணணும்னா, நல்லா என்னோடய கஸ்டமர்லாம் நல்லா வர வைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரிப்ஸு சில ஐடியாக்கள்லாம் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்காகவே நான் போடுறேன். வேறு லெவலில் வந்து நீங்கள் வந்து டெய்லரிங் கடை வச்சு நல்லா டெவலப் ஆகலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் நல்லா கவர் பண்ணுற அளவுக்கு பக்காவாக உங்களை விட்டு போகாத அளவுக்கு நான் நிறைய ஐடியாக்கள் தரேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கஸ்டமர் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியாக்கள் தரேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக தைக்கலாம். எந்த மிஸ்டேக் வந்தாலும் நீங்கள் வந்து தைரியமாக இருந்து எப்படி அதை ஃபேஸ் பண்ணி எப்படிலாம் பண்ணணுங்கிறது நிறைய ஐடியாக்கள் தரேன். அதை பண்ணுங்கள். நீங்கள் வந்து செம்மையாக சூப்பராக ஃபிட்டிங்காக நீங்கள் வந்து தைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.